ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் ஐஷு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்ச சப்பாத்தி ப்ளஸ் தக்காளி தொக்கு. யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்கமிங்ஸில் நம்ம வீட்டில் நிறைய ஈவெண்ட்டும் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. இதுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க. இது எங்கள் அம்மா ஸ்டைல், எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு சின்ன பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வரமிளகா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகா தூளாக சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி நல்லா ஒரு 5 பிக் சைஸாக எடுத்துக்கோங்க. 5 பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் நல்லா லோ சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து இடையில கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக வச்சுக்கலாம், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் எனக்கு தண்ணியாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொல்லி நான் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. பக்கத்துலேயே சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் எங்கள் வீட்டு டின்னர். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.